பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி நடைபெறுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடிக்கு மேல் வசூலித்திருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறீர்கள். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்றும் கேள்வி கேட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக ஆக்கிவிட்டு வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்தார்கள் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடமிருந்து உருவி இருக்கிறார்கள் என்றும், கார்பரேட்டுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, கார்பரேட் வரியை 30 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக குறைத்தது, ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரிச்சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லல்படும் ஏழை மக்களிடம் அரசே இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக அரசு அல்ல என்றும், ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி என்றும், இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.